ஹலோ வீவர்ஸ், 120 வருடத்திற்கு பிறகு மீண்டும் வரப்போகின்ற இந்த புது வருடமானது மீனராசி நேயர்களுக்கு மிக மிக முக்கியமான வருடமாகவே அமைய போகிறது. காரணம் என்னன்னா, மீனராசி நேயர்கள் விரய சனியில இருந்து அடுத்த கட்டமாக ஜென்ம சனிக்குள்ள நுழைய போகிறார். ஆமாங்க, இந்த 2025 சனி பெயர்ச்சியானது நடக்க போகிறது. அதோடு ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகளானது இந்த புது வருடத்தில் நிகழப்போவதால தான் இந்த 2025 வருடமானது மிக மிக முக்கியமான வருடமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த வருடமானது அமைய போகிறது. அந்த வகையில தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த புது வருடமானது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது, கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வான இந்த வருடமானது அமைய போகிறதா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது உங்களுக்கு வரப்போகுதா, நீங்க எப்படி நடந்து கொண்டால் நீங்க பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை சுமூகமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே நடத்தி கொள்ளலாம் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஜனவரி 1ஆம் தேதி அன்று எளிமையாக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி ₹1 நாணயம் பச்சரிசி வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். அதோடு உங்களுடைய வீட்டிலேயே குலதெய்வம் தங்கி உங்களுக்கு நல்லாசையையும் கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நிதி ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க. நீங்க எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களானது சுபமான விஷயங்களுமே இந்த வருடத்துல நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். அதோடு ஜோதிட ரீதியாக மீனராசி நேயர்களுக்கு இனி நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் பாதகமான முறையில் மாறப்போகுதா என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால புது வருடமானது இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையட்டும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025 புது வருடமானது காரிய தடைகள், வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதால எது செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாகத்தான் நீங்க செயல்படுத்த வேண்டும். கெட்ட கனவுகளானது அவ்வப்போது வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. திடீரென்று கோபமானது ஏற்படலாம். எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் இதன் மூலமாக நீங்க தவிர்த்து கொள்ளலாம். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களிடமும், ஆண்களாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் பெண்களிடமும் பார்த்து கவனமாகத்தான் பழக வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை சிக்கி நீங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெட்ட பெயரானது ஏற்பட்டுவிடும் என்பதால கொஞ்சம் பார்த்து பழகிக்கோங்க. மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை வளர விடாமல் சமாளித்து விடுவீர்கள். மேலும் மீனராசி நேயர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளியானது காணப்படலாம். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில மீனராசி நேயர்களுக்கு அமையலாம். வயிறு கோளாறானது உண்டாகலாம். தூக்கமானது குறையும் என்பதால ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு யோகா, மெடிடேஷன் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலமாக ஓரளவுக்கு மன நிம்மதியானது கிடைக்கக்கூடும். இதன் மூலமாக உங்களுடைய தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ளலாம். எதிர்பாலினத்தாருடைய நட்பானது கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான பணிகளானது சாதகமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களுடைய உதவிகளானது மீனராசி நேயர்களுக்கு இந்த புது வருடத்துல சாதகமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. சாதுரியமான பேச்சானது வியாபார விருத்திக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமை அமைஞ்சிருக்குங்க. தொழிலாளர்கள் நல்ல ஆதரவு தருவார்கள். நீண்ட நாட்களாகவே முடங்கி கிடந்த வியாபாரமானது நல்லபடியாக சூடுபிடிக்கக்கூடிய வகையில நிலைமையானது மீனராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் மீனராசி நேயர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உடன் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. மொத்தத்தில் மீனராசி நேயர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் பெண்களாக இருந்தாலுமே சரிங்க, யாருடன் இப்போது பழகுவதாக இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையோடையே பழகுங்க. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அதிகமாக ஷேர் பண்ண வேண்டாங்க. இப்போது புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க.
அப்படி கிடைக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க என்பதால் யார்கிட்டையும் தேவையில்லாமல் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ண வேண்டாங்க. அது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உடன் இருப்பவர்களுடன் பேசி பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க. தேவையில்லாத டாக் நீங்கள் எதுவும் பேச வேண்டாங்க. மேலும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திடீரென்று அவ்வப்போது மன தடுமாற்றமும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆலோசனையானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவனத்தை சிதற விடாமல் வகுப்பை கவனிப்பது அவசியம். கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியதாய் இருக்கலாம். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்து இருந்த வாய்ப்புகளானது வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு கடின உழைப்பிற்கு பின் முன்னேற்றத்தை அடைவீர்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கைக்கு சாதகமாக வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்த கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். அப்போதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடும். தொண்டர்களுடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல மீனராசி நேயர்கள் நடந்து கொள்வீர்கள். மொத்தத்தில் மீனராசி நேயர்கள் சில இடங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. குறிப்பாக உடன் இருப்பவர்களுடன் பேசி பழகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு நீங்கள் பாட்டு எதர்ச்சியாக நினைச்சிடாதீங்க. அதுவே உங்களுக்கு வில்லங்கமாகவும் மாறிவிடுங்க. மேலும் மீனராசி நேயர்கள் ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்றே உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பல சுபமான நிகழ்வுகளை செய்து விடுங்க. இதன் மூலமாக குலதெய்வம் உங்களுடைய வீடு தேடி வந்துருவாங்க. இதன் மூலமாக எல்லாமே அடுத்து வரக்கூடிய 365 நாட்களிலும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்குங்க. மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை சரியாக 6 மணி, இல்லை என்றால் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரம் சரியாக 4 to 6 இந்த 2 நேரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தில் இந்த பூஜைகளை நான் சொல்லக்கூடிய பூஜைகளை செஞ்சுட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் 2 தீபங்களை ஏற்றி வைத்து விடுங்க. எப்போதும் போல அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தையும் வெளியவே ஏற்றி வந்த அந்த தீபத்தை உங்கள் வீட்டுடைய நிலவாசலில் இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கையும் நீங்கள் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலைக்கு மேலே பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சிருங்க. பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது. சுப காரியங்கள் பலவற்றையும் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட பச்சரிசியை வச்சுட்டு 1 ரூபாய் நாணயத்தையும் அதோடு வச்சுட்டு சின்னதாக அகல் விளக்கு வைத்து அதில் நீங்கள் பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை மனதார ஒரு 9 முறை உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நல்லதானது உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த குலதெய்வம் உங்களுடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் இல்லைனா வந்து ஒரு 30 நிமிஷமாவது அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நெய்யை அதிகமாக ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எல்லாமே ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வெற்றிலையை வந்து ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுருங்க. பச்சரிசியை பார்த்தீங்கன்னா காக்கா குருவிகளுக்கு வைத்து விடுங்க. 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து பத்திரமாக பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்து வைக்கக்கூடிய கல்லாப்பெட்டி இல்லைனா வீட்டுடைய கபோர்டு இந்த மாதிரியான இடங்களில் வச்சுருங்க. தொழில் செய்யக்கூடியவங்க அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் கூட இந்த காசை வச்சுட்டு வரலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா காசானது அதிகரித்து கொண்டே இருக்கும். வீட்டில் தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் விரை செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் மீனராசி நேயர்கள் மனதார செஞ்சுடுவாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்றே சுபமான இந்த பல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய 365 நாட்களும் இதே போல் பல சுபமான நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க. அதே போல் இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்றே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்குன்னு சில சுபமான பொருட்களை வாங்கிட்டு வாங்க. அதற்காக நீங்கள் செலவு பண்ணுங்க. இதுவுமே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வீட்டிற்கு என்ன பொருளுங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்லுப்பு.
கல்லுப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அடுத்து மஞ்சள் தூள் வாங்கிட்டு வருவதால் வீட்டில் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லம் அப்படிங்கிறது ஒரு இனிப்பான சுவை இல்லையா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சிகரமான பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பொருட்களையும் கட்டாயமாக வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னுமே அதீத நல்லதானது இந்த வருடம் முழுவதும் நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.